எரியுதடி மாலா 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 மார் 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 எரியுதடி மாலா 12ஆம் நம்பர்ல வை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றின எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. ஸோ அந்த கருத்தை ஷேர் பண்ண கொடுத்தாங்க வீடியோ. ஸோ ஏஜே பயிரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஸோ அவரோட ரீல் பார்த்து இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணோம். காப்பிரைட் பயப்பறியா குமார்? ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா பொண்ணுங்க 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, வீட்டில் உட்காந்து கிச்சனில் உட்காந்து அம்மையாக இருக்கணும் அப்படின்ற ரிட்டெல்லாம் இது சொல்ல வராது. கட்டது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சம்மந்தமே நம்ம ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, அதாவது லேக்கில் வந்து அலிகேட்டருக்கும் ஃபிஷ்ஷும் இருக்கும். நான் இப்போ லேக்கில் போய் குளிக்க போவேன், அந்த அலிகேட்டர் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ அப்போ பொண்ணுங்க பகலில் போனால் மட்டும் அந்த அலிகேட்டர் வெளியே சாப்பிடாதா, நைட்டில் போனால் மட்டும் சாப்பிடுவான். பதில் சொல்லு. சம்மந்தமே நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறது, எக்ஸாம்பிளே ஒரு தப்பான விஷயம். ஸோ அப்போ வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்து வேலை பார்த்துட்டு வராங்க, இல்லை விளாகர்ஸ் ஆச்சு உமன்ஸ் இருந்தீங்கன்னா, இல்லை மோட்டோ விளாகர்ஸ் இந்த மாதிரி யாருச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உமன் 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற டிஷ்ஷுங்க நோ பாய் நோ ஆயிலுங்க. ஸோ சத்தியமாக புரியல, இவர் என்ன மூளை இருக்கா இல்லையான்னு சத்தியமாக புரியல. அப்படிதான் அவர் பேசிகிட்டு இருக்க கண்டென்ட்டு. அந்த வீடியோ கீழே பார்த்து நிறைய உமன்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட சன்னுக்கு நீங்கள் சொல்கிறது ஏன் உங்கள் சன்னுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சத்தியமாக அதுவும் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. உங்கள் சன்னுக்கு ஏன்னா ஒரு உமன் வெளியே போகிறாங்கன்னா அவங்க ரேப் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பையனோட தப்பு தான். ஸோ அந்த பொண்ணோட தப்புன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ அப்போ நம்ம வந்து பையன் தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் நான் பையனுக்கு சொல்கிறோம், இவர் தான் அது போடணும் தெரியல சத்தியமா. ஏன்னா இவர் வந்து கண்டென்ட் போடும்போது ஒரு பையனோட பிஓவிலேருந்து வீடியோ போடுவார், அந்த பொண்ணோட பிஓவிலேருந்து வீடியோ போடுவார். ஸோ 2 சைடு பிஓவிலேருந்து ஒரு வீடியோ போடுவார். ஏன் அவர் வந்து பையனோட பிஓவிலேருந்து போடலான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கேஸ் சொல்லிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு பையனை சொல்லலாமே, அப்போ நைட் ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்லுவீங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணல. இதெல்லாம் இந்த ஐடியா தாண்டி இவர் ஒரு ரிப்ளை வீடியோவும் ஒன்று போட்டிருப்பாரு. அதாவது அந்த வீடியோக்கான ரிப்ளை வீடியோஸ் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த வீடியோக்கு சம்மந்தமே இருக்குது. அந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம எல்லாமே கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இப்போ நானே வீடியோ தப்பான என்னோட கருத்து வேறு மாதிரி போய் சேர்ந்துருக்கலாம், இல்லை தப்பாக எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகாமல் இவர் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போடுறாரு. ஸோ அந்த முட்டு கொடுத்து வீடியோ போடுவோம் பரவாயில்ல. ஆனால் சம்மந்தமே நம்ம அப்படியே அதுதான் இருக்குது. இவர் வந்து ஒரு வாட்டர் விஷயம் பண்ணுவார். வாட்டர் விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன்னா போலீஸ் வந்து என்கிட்ட கேட்குறாரு, எதில் கொலை பண்ணா, இவனை கொலை பண்ணியானு கேட்குறாருன்னா, நான் வந்து என்னோட ரிப்பே எப்படின்னா, நான் இவனை கொலை பண்ணுறதா விட்டுருங்க. ஸோ பிஆரில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அந்த கொலையை என்னை பற்றி பேசுங்க, அதையே எனக்கு பேசுங்க அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கான்வெர்ட் போயிட்டு இருக்குன்னா உனக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவனால் முடியாது, அதை ஒத்துக்க முடியாது, அவனை தோல்வியை ஒத்துக்க முடியாது, அவனை கான்வெர்ட் வந்து அங்கே டிபீட்டை வந்து ஒத்துக்க முடியாது. ஸோ அதனால் விட்டு கொடுக்குறதுக்காக பதிலுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்பான் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து வாட்டர் விஷயம். அதுதான் அவங்க வந்து பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு பையனோட பிஓ வந்து போடல, ஏன்னா அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிஓ வந்து ஏன் நீங்கள் அவங்களோட பிஓவிலேருந்து ஏன் நீங்கள் வந்து வீடியோஸ் போடல, நீங்கள் வந்து அவங்க தான் கேட்கணும், எதுக்கு உமன்ஸ் வந்து வீட்டில் இருக்க சொல்றீங்க, அதுதான் வந்து கமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மறுபடியும் வந்து என்னோட பொண்ணோட சேஃப்டி என்ன, யார் வந்து கேரண்டி கொடுப்பா, அதான் பேசிக்கலாம். ஸோ எனக்கு புரியுது, அந்த கேர் எடுத்து புரியுது. ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து அவேர்னஸ் வீடியோ போடலாமே தவிர ரிட்டன் டிக்ஸு எப்படி ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபிசிக்கலாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள டிஃபீட் பண்ணுறது ஒரு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பெப்பர் டிஃபீட் பண்ணுறது இந்த மாதிரி சொல்லலாமே தவிர
இந்த மாதிரி முட்டு கொடுத்து வீடியோ போடக்கூடாது. அவர் 10 போட்ட வீடியோ தப்பு தான். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது, நீ வீட்டில் தான் இருக்கணும் 8 மணிக்கு மேலே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது சொல்லி போட்டுருக்காரு. அதுக்கு சம்மந்தமே மறுபடியும் ஒரு முட்டு கொடுத்து இன்னொரு வீடியோ போட்டுருக்காரு. ரெண்டுமே வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான வீடியோ தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி போகலாம். நம்ம அதை விட்டுட்டு இக்னோர் பண்ணலாம். அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பை ஒத்துக்கலாம், சாரி சொல்லலாம். அதை விட்டுட்டு முட்டு கொடுக்கக்கூடாது. இதே தான் வந்து பார்த்தோன்னா ஏடிவிக்கும் தமிழ் டெக் இதே விஷயம் நினச்சி தமிழ் டெக் போட்ட வீடியோ கேடிவி போட்டு ஏடிவி போட்டதுக்கு மறுபடியும் தமிழ் டெக் போட்டிருப்பாரு. ஒத்துக்க மாட்டாரு, அந்த தொட்டு அந்த எப்படி எனக்கு சொல்ல போனால் அந்த ஒரு இது மைண்ட் செட் தான் இருப்பார். அப்போ ஒரு அந்த மைண்ட் தான் இப்போ இவரே இருக்காது, நீ எப்படி எனக்கு சொல்ல போனால் சொல்லிட்டு தான் மறுபடியும் இன்னும் வீடியோ போடுறாரு. அதுவுமே ஒரு சமன்மையிலான வீடியோ தான் இருக்குது. அவர் மிஸ்டேக் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டேக்ஸி விட்டுட்டு வந்து தெரியல, விட்டுருந்தோம்னா லாஸ்ட்டில் வந்து பேக் ஸ்கிரீன் ஆட் பண்ணி வாய்ப்பு வருது. பாய். இந்த வீடியோ பண்ண மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இது மூலியமாக இன்ஸ்பைராக எடுத்துக்கூடாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து கல்யாணம் ஆகும், ஃபியூச்சரில் கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அவங்க பிறக்க குழந்தைக்கு வந்து 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. இது ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் என்னோடய பேரண்ட் இப்போ இப்படி தான் இருக்காங்க. ஸோ என்னோடய பேரண்ட் தெரிஞ்சு நான் இது வரைக்கும் 2 மூவிஸ் தான் போயிருக்கேன். ஸோ அது தெரியாமல் நிறைய மூவிஸ் போயிருக்கேன். அது தெரிஞ்சு அவங்க ரெண்டு மூவி தான் போயிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான். ஸ்ட்ரிக்டாக பேரண்ட்ஸ் வந்துருவாங்களோ ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்த்து அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ எங்கள் வீட்டில் வெளியே போகிறேன், ஒரு இப்போ கடலுக்கு போடுறாங்க, தண்ணியில் விழுந்து குடிச்சிருவேன், செத்துருவேன், நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நியூஸில் நீ பார்க்கறது அப்படின்வாங்க. கிரிக்கெட் விளாடாமல் போகிறேன் அப்படின்னு சொன்னால் பால் கண்ணில் பட்டு நீ செத்துருவேன், உங்கள் கண்ணு போயிடும், கண்ணு ஏன் தருவாங்களா, அடித்தவங்க தருவாங்களா. ஸோ அப்படி தான் பேசுவாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த வீடியோவால் இன்ஸ்பயர் ஆச்சு வந்துருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் வந்துருவாங்களோ, அது வந்து திட்டு சொல்கிறது ஒரு கிளியர் ஒரு பயம், ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். பயம்னு சொல்கிறது ரொம்ப பயமாக இருக்கும் அவங்களுக்கு வெளியே அனுப்புறதுக்கு. அந்த ஒரு பயம் வந்துடக்கூடாது. ஒரு பொண்ணு இந்த வீடியோனால வீட்டில் வந்துருக்கூடாதுன்றக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 12 நிமிஷம் வந்துச்சு. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் 40 செகண்ட் வந்துச்சு. ஆடியோ சேவ் கொடுக்குறேன், சேவ் ஆக மாட்டேங்குது. அப்புறமேட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன், அது சேவ் ஆகுது. அப்புறம் சேவ் பண்ணுறேன், சேவ் ஆகுது. ஆனால் இந்த வீடியோ இதில் எடுத்த வீடியோ தான் இருக்குது. ஸோ அதில் எடுத்த ஆடியோ வந்து சேவ் ஆகலை. அது லேட்டாக சேவ் ஆகுமா, அது என்னன்னு தெரில. அப்படி சேவ் ஆகலைன்னா இந்த ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து போட போகிறேன். ஸோ ஆடியோ வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொக்கை இருக்கக்கூடாதுக்காக தான் அந்த ஃபோன் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ஃபோன் எனக்கு கால் கொடுத்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்தேன் பார்த்துக்க, சாப்பிட்றியா? வேண்டாமா? நல்லா சாப்பிட்டு கட்டில் கிடக்கு, நல்லா படுத்து தூங்கிட்டு நிம்மதியாக இருக்கேன். வரியாடா செத்தப்பையில.